வணக்கம். அண்மை காலமாக எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய உள்ளக முரண்பாடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த உள்ளக முரண்பாடுகள் தற்சமயம் உச்சம் அடைந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடந்த 27/9/2020 எனக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நான் கட்சியினுடைய உறுப்புரிமைகளில் இருந்து நீக்கப்படுவதாக. அதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன், நாங்கள் 2010ஆம் ஆண்டு இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்திய இந்த 10 வருடத்திலே அமைப்பிலிருந்து நீக்கப்பட்ட முதலாவது நபராக நான் தான் இருப்பேன். நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட முதலாவது நபராக என்னதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை வேறு எவரையுமே நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கியது கிடையாது. பாரதூரமான பல குற்றங்களை செய்தவர்கள், எங்களுடைய தீர்மானத்துக்கு முரணாக பிரதேச சபைகளிலே இயங்கியவர்கள் கூட நீக்கப்படவில்லை. ஆனால் நான் நீக்கப்பட்டிருப்பதாக முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கேன். இதுதான் முதலாவது நபர் நீக்கப்படுவதாக கட்சி தலைவரால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றிலே நான் நினைக்கிறேன் 5/9/2020 இட்ட கடிதம் ஒன்றிலே எனக்கு குற்றச்சாட்டுகள் பலவற்றை முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்னுடைய பதிலையும், நான் அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விசாரணை நடத்தப்படும் என்றும், அந்த விசாரணையிலே ஆவணங்களாக 3 ஆவணங்களையும் குறிப்பிட்டு, சாட்சிகளாக 9 பேருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அதாவது எனக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய விசாரணையிலே யார் யாரை சாட்சியாக முன்னெடுப்பது என்றெல்லாம் அனுப்பியிருந்தார்கள். அப்போ நான் அதுக்கு ஒரு பதில் கடிதம் ஒன்றை அனுப்பினேன். நான் அந்த குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாகவும் தனித்தனியாகவும் நான் மறுக்கிறேன். நான் உங்களுடைய விசாரணையில் நம்பிக்கையற்றவனாக இருக்கின்ற போதும் அதுக்கு சில காரணங்கள் இருந்தன. ஏன் நம்பிக்கையற்றவனாக இருக்கின்றேன் என்பதற்கு சில காரணங்களை சொன்னேன். ஏனென்றால் இந்த கடிதம் அனுப்பப்படுவதற்கு முன்னரே அவர்களை சந்தித்த பலரிடமும் ஊடகங்களிடமும் ஊடகவியலாளர்களிடமும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மணிவண்ணனோடு சேர்ந்து பயணிக்க முடியாது, அவரை நாங்கள் வெளியேற்றப் போகின்றோம். ஆகவே முடிவெடுத்த பிறகு ஒரு கண்டுடைப்பு விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு அவர்கள் விரும்பியிருந்த போதும் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். காரணம், என்னில் எந்த தவறும் இல்லை, எனக்கு தெரியும். ஆகவே நான் எத்தகைய விசாரணைகளையும் நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியையும், ஆனால் அத்தகைய விசாரணை ஒரு மக்கள் மன்றத்திலே மக்கள் பார்த்திருக்க நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நான் முன்வைத்து என்னுடைய பதில் கடிதத்தை அனுப்பினேன். அதிலே நான் என்னுடைய தரப்பு நியாயங்களை வலுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 37 சாட்சி ஆவண பட்டியலை அனுப்பியிருந்தேன். அதாவது சாட்சிகளையும் ஆவணங்களையும் நான் இந்த விசாரணையிலே நெறிப்படுத்துவேன் என்று சொல்லி 37 விவரங்கள் அடங்கிய பட்டியலையும் நான் அனுப்பியிருந்தேன். அதிலே காணொளிகள் எல்லாவற்றையும் நான் இணைப்பதற்கு விரும்புகிறேன் என்ற விடயத்தையும் நான் அதிலே குறிப்பிட்டு, நான் இன்குவாரிக்கு, அதாவது விசாரணைக்கு தயார் என்பதை நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அதேவேளை இந்த விசாரணை என்பது கட்சிக்கு அப்பாற்பட்ட, இந்த விசாரணையிலே முன் அனுபவம் மிக்க நீதிபதிகளாக இருக்கலாம். அவர்கள் 3 பேர் கொண்ட ஆயம் ஒன்றை நீங்களே நிறுவுங்கள். நான் அதற்கு முன்னாலே என்னுடைய சாட்சிகளையும் ஆவணங்களையும் நான் நெறிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் எந்த குற்றத்தையும் எந்த தவறையும் புரிந்தவன் அல்ல என்ற விடயத்தை நான் தெரியப்படுத்தியிருந்தேன். ஆனால் அதுக்கு பதில் வந்திருக்கிறது, நாங்கள் விசாரணையும் இப்போ செய்ய மாட்டோம், உங்களை நாங்கள் நீக்கிறோம், உங்களை விசாரணையும் செய்ய தேவையில்லை. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள உங்களுக்கு முடியும்,
விசாரணையும் செய்ய தயாரில்லை என்றால் என்ன காரணம் என்பது ஒரு சாதாரணமாக சிறு பிள்ளைக்கும் தெரியும். என் மீது எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றத்தையும் தங்களாலே நிரூபிக்க முடியாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்த நிலையிலே அந்த விசாரணை இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் என்னுடைய கடிதத்திலும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தேன். உங்கள் மீதும் பல்வேறு குற்றங்கள் இருக்கிறது, அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் நீங்கள் தயாராக இருங்கள் அந்த விசாரணையை எதிர்கொள்வதற்கு என்றதை நான் அந்த கடிதத்திலே சொல்லியிருந்தேன். ஏன் நான் அந்த குற்றங்களை முன்வைத்தேன் என்றால், அவர்கள் எனக்கு எதிராக சொல்லுகின்ற விடயங்களோடு அந்த குற்றங்களுக்கு காரணம் இருக்கிறது. எனக்கு எதிரான நடவடிக்கைக்கு தூண்டியது அவர்கள் இழைத்த குற்றங்கள் தான் என்ற காரணத்தினாலே நான் அது தொடர்பிலும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியிருந்தேன். அதாவது எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய பயணத்தை ஒரு சில தனிநபர்களினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அமைவாக இழுத்துச் செல்வதற்கு நான் உடன்படவில்லை. ஒரு தனிநபர்கள் ஒருவர் அல்லது இருவருடைய சொந்த நலன்களுக்கு, சொந்த பின்னணிகளுக்கு அமைவாக இந்த அமைப்பு நடத்தி செல்லப்பட முடியாது. இது ஒரு அரசியல் இயக்கம், மக்கள் அனைவரும் பங்கு பற்றி செய்யப்பட வேண்டிய ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் நாங்கள் இதை கட்டி எழுப்புவது என்று 2010 நாங்கள் போராடி வருகிறோம். அந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு வெற்றிகரமான பாதையிலே 2018 திசை திருப்பிய பின்பு ஒரு சில நபர்களினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு, தாண்டோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு மற்ற எல்லோரும் தலையாட்ட வேண்டும் என்ற நிலைமை, ஒரு ஜனநாயக பண்பற்ற நிலைமை எங்களுடைய கட்சியிலே தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக நான் பல்வேறு போராட்டங்களை கட்சிக்குள்ளே நடத்தியிருந்தேன். அதனுடைய விளைவுகள் தான் நான் என்னை கட்சிக்குள் வைத்திருக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுவதற்கான காரணம். கட்சியை ஒரு ஜனநாயக பண்பு மிக்க பல்வேறு தரப்பினரதும் நிலைப்பாடுகளை உள்வாங்கி, கருத்துக்களை உள்வாங்கி மக்களுக்காக செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இல்லை, ஒரு சில தனிநபர்களினுடைய விருப்பு வெறுப்புகளுக்காகத்தான் இந்த அமைப்பு இயங்க வேண்டும், அவ்வாறு தான் இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். அதற்கு நான் முட்டுக்கட்டையாக இருப்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அது பூதாகாரமாக வெடித்தது 2019 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சிக்குள் நடைபெற்ற விடயங்கள் தான் அதை பூதாகரமாக்கியது. இரண்டாவது விடயத்துக்கு முதல் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். ஏன் இவ்வாறு நீங்கள் விரும்புகிறபடிதான், ஒருவர் அல்ல 2 பேர் நினைக்கிறபடிதான் எல்லாமே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னதுக்கு சொல்லப்பட்ட பதில், உங்களுக்கு அனுபவம் காணாது. 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது முன்வைத்த பல குற்றச்சாட்டுகளில் ஒன்று, திரு சம்பந்தனையா அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடக்கிறார். எங்கட விருப்பு வெறுப்ப எங்கட கருத்தை கேட்கிறார், இல்ல தன்னிச்சையாக தீர்வு திட்டத்தை எழுதி தந்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தோம். அப்பொழுது நாங்கள் நம்பினோம் இந்த அமைப்பு ஒரு ஜனநாயக பண்புமிக்க அமைப்பாக தான் நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று. அப்படித்தான் நாங்கள் கட்டி எழுப்பினோம். அதை திடீரென மாற்ற வேண்டும் என்று கேட்பது என்னாலே உடன்பட்டு கொள்ள முடியவில்லை. மக்களினுடைய நலனுக்காக நான் உடன்பட்டு கொள்ளவில்லை. இரண்டாவது, கட்சிக்கு எதிராக கட்சிக்கு நிதி வழங்குபவர்களாலே பல்வேறு மோசமான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டே இருந்தன. அப்ப அவற்றை நாங்கள் வெளியிடுவதோ அல்லது அது தொடர்பிலே கட்சிக்குள் நாங்கள் பிளவுகளை ஏற்படுத்துவதையோ
தவிர்த்து வந்தோம். காரணம், நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உள்விவகாரங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு செல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு இறுக்கமான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலிருந்து எதிர்காலத்திலே விடுபட்டு ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட அமைப்பாக இதை மாற்றலாம் என்ற வலுவான நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த வகையிலே 2020ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வலுவான நிதி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே என்னுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஒரு நிதி பிரிவை உருவாக்குவதற்காக நான் என்னுடைய தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலே நான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அதுவும் ஒரு சிலர் அதை விரும்பவில்லை. ஒரு சிலர் தங்களுடைய சுயநலங்களுக்காக அதை விரும்பவில்லை. அதுவும் என் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான காரணமாக மாறிவிட்டது. என்னோடு சேர்ந்து இயங்க முடியாமைக்கான காரணமாக மாறிவிட்டது. ஒன்று, கட்சியை ஜனநாயக பண்பட்ட அமைப்பாக வைத்திருக்க வேண்டும். நிதி தொடர்பிலே ஒரு சீரான கட்டமைப்பு ஒன்றை கட்சி வைத்திருப்பதை விரும்பவில்லை. இந்த 2 காரணங்களுக்காக கட்சி மீது மிக அபாண்டமான குற்றச்சாட்டுகள் நிதி வழங்குனர்களாலே, புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளாலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்த நிலையிலும் நான் அந்த நிதி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முனைந்தமை என்னோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை என்னுடைய வாழ்நாளை இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். என்னுடைய ஏராளமான நிதிகளை நான் இதுக்குள்ளே செலவிட்டிருக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட நிதியை கட்சியினுடைய கடனை அடைப்பதற்காக நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உழைக்கின்ற நேரத்தை இந்த கட்சியினுடைய வளர்ச்சியிலே, இந்த அரசியல் இயக்கத்தினுடைய வளர்ச்சியிலே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். உள்ளதை சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் மீது சமூகத்திலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத ஒருவனாக, சிறுவனாக, பல்கலைக்கழக மாணவனாக இந்த அரசியல் இயக்கத்தை நான் தொடங்கினேன். அன்று முதல் இந்த அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு நான் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருந்தேன். எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நபர் என்ற அடிப்படையில் என்னோடு இளைஞர்கள் அணி சேர்ந்தார்கள். என்னோடு அணி சேர்ந்த இளைஞர்களை வைத்துத்தான் இந்த கட்சியை நாங்கள் பலமான இடத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அது ஒரு யதார்த்தமான வெளிப்படையான ஒரு உண்மை. இந்த கட்சியை கட்டி எழுப்புவதில் எனக்கு மிக காத்திரமான பங்கு இருக்கிறது. என்னுடைய செயற்பாடுகள், நான் முன்னெடுத்த சமூக நல வழக்குகள், இவையெல்லாம் கட்சிக்கு நற்பெயரை கொடுத்தன. எங்களுக்கு பின்னாலே மக்களை அணிதிரட்டுவதற்கு உந்துதலாக, உதவியாக இருந்தன. அந்த வகையிலே பெருவாரியாக இளைஞர்களை உள்வாங்கி இந்த கட்சியை நான், இந்த அரசியல் இயக்கத்தை நான் கட்டியெழுப்பினேன். இன்று திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து பயணிக்க முடியாமல் இருந்தால் அதற்காக தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலியிட வேண்டும் என்று அவர்கள் கருதினால் அது ஒரு தவறான விடயம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒருவர் அல்லது இருவருக்கு சொந்தமான ஒரு அமைப்பு அல்ல. அது தமிழ் மக்களினுடைய எதிர்கால அரசியலை முன்னகர்த்துகின்ற ஒரு பேர் அரசியல் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய கட்டமைப்புகளை உருவாக்கியவன் நான். கட்சியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உருவாக்கியவன் நான். 2011 அல்லது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற போராட்டம் இருந்தது, தேவைப்பாடு இருந்தது. அப்பொழுது நாங்கள் 3 பேர் தான் இந்த விடயங்கள் பற்றி கதைப்பது. அப்பொழுது எனக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு விடயம், கட்சியை வளர்க்கக்கூடாது என்று, கட்டமைப்புகளை போட வேண்டாம். நான் சொன்னேன்,
கிராமம் தோறும் மாவட்டம் தோறும் கட்டமைப்புகளை போட வேண்டும், தொகுதி ரீதியாக கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், இளைஞர்களை உள்வாங்க வேண்டும், அவர்களுக்கு பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும். எங்களுடைய அரசியல் இயக்கம் என்பது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து கட்டுமானங்களையும் நிர்வகிக்கக்கூடிய வகையிலே கல்வி கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, விளையாட்டு கட்டமைப்பு, கலைப்பண்பாட்டு கட்டமைப்பு அனைத்தையும் கொண்டு ஒரு பெரும் அரசியல் இயக்கமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று நான் போராடினேன். போராடிய பொழுது திரு கஜேந்திரகுமார் அவர்கள், பொன்னம்பலம் அவர்கள் எனக்கு சொன்னார், இல்லை, நாங்கள் அவ்வாறு செய்ய தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொன்னால் போதும் என்று சொன்னார். என்னை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை நான் பல நாட்களாக உள்ளிருந்து சொன்னேன், இல்லை, இவ்வாறு நடக்க முடியாது, இப்படி என்றால் எங்களுடைய அரசியல் இயக்கத்தை வளர்க்க முடியாது, எங்களுடைய கொள்கைகளை வெல்ல முடியாது, நாங்கள் பலரை உள்வாங்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர் தடுத்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார், ஆக்கள் நிறைய வந்தால் தங்களுடைய தலைமைக்கு அது ஆபத்தாக மாறிவிடும். எனக்கு நீண்ட அனுபவம் இதில் இருக்கிறது என்றும் சொன்னார். தன்னுடைய தாத்தாவை தூக்கி எறிந்தார்கள், தன்னுடைய தகப்பனை தூக்கி எறிந்தார்கள், அதே போல என்னையும் தூக்கி எறிவார்கள். அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றபடியாலே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வோம், எங்களுடைய மக்கள் முன்னணியிலே சில பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்தி தருகிறேன், உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு எந்தவித ஆபத்தும் பெறாதவாறு இந்த அமைப்பை கட்டியெழுப்புவோம் என்று சில உத்தரவாதங்களை நான் கொடுத்தேன். அதன் பிறகு அந்த உத்தரவாதங்களிலும் என்னுடைய திட்டங்களிலும் சமரசமடைந்த அல்லது அதை ஏற்றுக்கொண்ட திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பின்னர் சொன்னார், கட்டமைப்புகளை போடுமாறு. அதன் பிறகு கட்சியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் தான் வரையறுத்தேன். கட்சியினுடைய கொடி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் தான் தயாரித்தேன். அதன் பிரகாரம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டமைப்புகளை வளர்ப்பதற்கு நான் முன்னின்று உழைத்தேன். ஒவ்வொரு துறைகளையும் நான் உருவாக்கினேன். தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலே இந்த பணிகளை நான் செவ்வனை செய்தேன். பல இடைஞ்சல்கள் இருந்தபோதும் நான் அதை செய்தேன். அது எங்களுடைய கட்சியில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இன்று இவ்வாறாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு தனிநபர்களினுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக பலியிடப்படுவதை அல்லது அழிக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. நான் எத்தகைய விசாரணைகளுக்கும் தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தை நான் சொன்னேன். பகிரங்கமாக நடத்தினால் மக்கள் அறிந்து கொள்வார்களே என்று சொன்னேன். ஆனால் இன்று நான் எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சந்திப்பதற்கு கூட அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அதை தடை செய்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சென்று கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்களோடு சண்டைக்கு வருகிறார்கள். அதனாலே ஏராளமான கட்சியினுடைய உறுப்பினர்கள் விரக்தி அடைந்த நிலையிலே இருக்கிறார்கள். என்னை நீக்குவதென்பது தனிப்பட்ட மணிவண்ணனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து நீக்குவதாக அர்த்தப்படாது. என்னோடு அணிவகுத்து நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், கட்சியினுடைய உறுப்பினர்கள், அவர்கள் இந்த அரசியல் இயக்கம், இந்த கொள்கை வெல்ல வேண்டும் என்பதற்காக எங்களோடு அணிதிரண்டவர்கள், அவர்கள் தொடர்பிலும் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலம் தொடர்பிலும் கரிசனை கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு முதலாவதாக அனுப்பப்பட்ட ஒரு கடிதம், நான் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், ஊடக பேச்சாளர் ஆகிய பதவிகளிலிருந்து விலக்கப்படுகிறேன் என எனக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அது ஏன் அனுப்பப்பட்டது என்ற விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
19ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே பல்வேறு குளறுபடிகள் குழப்பங்கள் கட்சிக்குள்ளே நடந்தது. அந்த குழப்பங்களின் பின்னணியிலே என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக வீட்டு காரணங்களுக்காகவும் நான் இந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே பங்கு பெற்றவில்லை. ஆனால் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுவேன் என்று நான் என்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு சொன்னேன். ஆனால் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ திரு செல்வராஜா கஜேந்திரனோ அதற்கு உடன்படவில்லை. நான் எவ்வாறாயினும் இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று என்னிடம் மன்றாடினார்கள். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாரிடமும் போய் சொன்னார்கள், எவ்வாறாக இருந்தாலும் மணிவண்ணனை அழைத்து வாருங்கள், மணிவண்ணன் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றாவிட்டால் நாங்கள் படுதோல்வி அடைந்து விடுவோம், தயவு செய்து அவரை போட்டியிடுவதற்கு அழைத்து வாருங்கள் என்று எல்லா உறுப்பினர்களுக்கும் சொன்னார்கள். எல்லா உறுப்பினர்களும் என் மீது கோபித்துக் கொண்டார்கள். இவ்வளவு காலம் கட்டி எழுப்பிய அமைப்பு நீங்கள் ஒருவர் இதிலே போட்டியிடாமல் போகின்ற பொழுது படுதோல்வி அடையும் என்ற நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று எனக்கு அழுத்தினார்கள். பின்னர் நான் ஒருவன் தேர்தலில் போட்டியிடாவிட்டால் இந்த அமைப்பு தோல்வி அடைகின்ற ஒரு நிலைமை வரக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலிலே இணைப்பதற்கு நான் இணங்கினேன். திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் மிக மன்றாட்டமாகத்தான் என்னிடம் கேட்டார்கள். மிக மன்றாட்டமாக என்னோடு பல இளைஞர்கள் என்னை வற்புறுத்தி நான் சம்மதித்த பொழுது அதிகாலை 2 மணிக்கு நான் சொன்னேன், சரி உங்களுடைய அழுத்தம் காரணமாக கட்சியினுடைய தேர்தல் வெற்றி பாதிப்படையக்கூடாது என்பதற்காக நான் போட்டியிடுகிறேன். ஆனால் நான் எனக்காக இந்த தேர்தலிலே வேலை செய்ய போவதில்லை, கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டும் நான் வேலை செய்வேன் என்று சொன்னேன். நான் கொள்கை இல்லாதவனாக 10 வருடங்களாக இயங்கியிருந்தால், எனக்கு கொள்கை தெரியாமல் நான் இயங்கியிருந்தால் ஏன் என்னிடம் மன்றாட வேண்டும்? திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் கொள்கையை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகினோம். விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கொள்கையிலே சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவரோடு இணைய மாட்டோம் என்று சொன்னோம். ஆனால் மணிவண்ணனோடு மட்டும் சேர்ந்தோம், கெஞ்சினோம். ஏன் இந்த கொள்கை இல்லாதவன் என்று சொன்னால் கெஞ்ச வேண்டும்? ஏன் கெஞ்ச வேண்டும்? என்னை துரத்தியல்லவா விட்டு இருக்க வேண்டும்? எனக்கு கொள்கை என்ன என்பதில் மிக தெளிவு இருக்கிறது. நான் ஒரு சட்டத்தரணி, அரசியலமைப்பு தொடர்பிலே எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனாலே எது கொள்கை என்பதில் எனக்கு மிக தெளிவான விளக்கம் எனக்கு இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதுதான் தமிழ் மக்களுடைய கொள்கை என்று யாராவது சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவது அது அல்ல எங்களுடைய கொள்கை. 1978ஆம் ஆண்டு தான் முதலாக ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்பட்டது. முதலாக ஜனாதிபதி தேர்தல் முறைமை 1978ஆம் ஆண்டு கொண்டு வருவதற்கு முன்னரே இனப்பிரச்சனை என்பது பூதாகரமாக இருந்தது. 76ஆம் ஆண்டு தமிழீழ பிரகடனத்தை தமிழர் விடுதலை கூட்டணி செய்தது. அப்ப இனப்பிரச்சனை இல்லாமல 78ஆம் ஆண்டு தான் ஜனாதிபதி தேர்தல் முறைமை வருகிறது. அதுவல்ல எங்களுடைய கொள்கை. ஆகவே எது கொள்கை இல்லை என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். எனக்கு யாரும்
கொள்கை தொடர்பான பாடம் வகுப்பு எடுப்பதற்கு அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. தங்களுடைய ஏதோ தனித்த நிகழ்ச்சி நிரலுக்காக சில தீர்மானங்களை எடுப்பதை நான் அனுமதிக்கப் போவதில்லை. அந்த பின்னணியிலே நான் வேட்பு மனுவிலே கையெழுத்து போட்ட பின்னர் அன்று பின்னேரம் வேட்பாளர்களுக்கு இடையிலே ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே நான் சொன்னேன், இது நாங்கள் கொள்கைக்காக உருவாக்கிய அமைப்பு, நாங்கள் ஆசனங்களுக்காக இதை சிறுமைப்படுத்தக்கூடாது. இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கையையும் சைக்கிள் சின்னத்தையும் மாத்திரம் முன்னிலைப்படுத்தி போட்டியிட வேண்டும். எந்த ஒரு வேட்பாளரும் விருப்பு வாக்கு இலக்கத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று நான் சொன்னேன். 10 வேட்பாளர்களும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு என்று வர வேண்டும். கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்தார். கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். கட்சிக்கு 2 ஆசனம் கிடைத்தால் இரண்டாவதாக செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் போக வேண்டும். 3 ஆசனம் கிடைத்தால் 3வது ஆசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வருடத்திற்கு சுழற்சி முறையிலே வாய்ப்பு வழங்க வேண்டும். எனக்கு அந்த சுழற்சி முறையிலான வாய்ப்பும் தர தேவையில்லை. நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை இன்றே எழுதி தருகிறேன் என்றொரு கோரிக்கையை அன்றைய தினம் நான் முன்வைத்தேன். ஆனால் அது ஏகமனதாக நிராகரிக்கப்பட்டது. என்னுடைய கோரிக்கை ஏகமனதாக நிராகரிக்கப்பட்டது. காரணம் உங்களுக்கு தெரியும். பலர் கட்சி வெற்றியடைந்த பின்னர் தேர்தலிலே போட்டியிட முன்வந்தவர்களுக்கு பதவி ஆசை அல்லது பாராளுமன்ற விருப்பங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் இராணுவ அழுத்தங்களுக்கு மத்தியிலே இந்த கொள்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற காலத்திலே கட்சியில் நிச்சயம் தோற்போம் என்று தெரிந்திருந்தும், படுதோல்வி அடைவோம் என்று தெரிந்திருந்தும் இந்த கொள்கைக்காக 2010 நாங்கள் களம் ஆடியவர்கள். அந்த வகையிலே நாங்கள் பதவிக்காக அரசியல் செய்யாதவர்கள். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய மேயராக நான் வருவதற்கு நான் சில விட்டுக் கொடுப்புகளையோ அல்லது அனுசரிப்புகளையோ செய்திருந்தால் நான் மேயராக இருந்திருப்பேன். ஆனால் பதவி அல்ல எங்களுடைய இலக்கு, எங்களுடைய இலட்சியங்கள் தான் எங்களுடைய இலக்கு என்ற அடிப்படையிலே நான் பதவி மைய அரசியலை நிராகரித்து இந்த கோரிக்கையை நான் முன்வைத்திருந்தேன். ஆனால் அது பதவிக்காக வந்தவர்களால் நிராகரிக்கப்பட்டு பின்னர் தேர்தல் காலத்திலே மிக மோசமான செயற்பாடுகளிலே, அருவருக்கத்தக்க செயற்பாடுகளிலே கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஈடுபட்டார்கள். கட்சியிலே நானும் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் வரதராயன் பார்த்திபன் அவர்களும் இந்த தேர்தலிலே எவ்வாறு நாங்கள் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக சிந்தித்தோம். ஒரு திட்டத்தை, உபாயத்தை நாங்கள் வகுத்தோம். அது தொடர்பிலே கட்சியினுடைய தலைவர், செயலாளர் உட்பட்ட உறுப்பினர்களுக்கு நாங்கள் விளக்கங்களை கொடுத்தோம். ஒவ்வொரு தொகுதியாக சென்று நாங்கள் விளங்கப்படுத்தினோம். ஆனால் அவற்றை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டார்கள். ஏனென்றால் அந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் ஒருவேளை நான் வென்று விடுவேனோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்திருக்க போல. ஆனால் அந்த திட்டம், நாங்கள் போட்ட திட்டத்தின்படி பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக 2 அல்லது 3 ஆசனங்களை நாங்கள் இந்த முறை தேர்தலில் பெற்றிருப்போம். ஆனால் சிலருடைய பயங்கள், சிலருடைய தோல்வி பயங்கள், வெற்றி வேணவாக்கள் இந்த திட்டத்தை குப்பையிலே போடுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டன. கட்சியிலே திட்டமிடல் என்பதை செய்ய வேண்டுமாக இருந்தால்
அது துரதிர்ஷ்டவசமாக நான் போன்ற ஒரு சிலராலே தான் அது செய்யப்படுவது வழமை. நாங்கள் பல நாளாக சிந்தித்து உருவாக்கிய திட்டங்கள் குப்பையில் எறியப்பட்டன. பின்னர் எனக்கு எதிராக அவதூறு பரப்பும் செயற்பாடுகளில் இந்த பதவி வெறியர்கள் ஈடுபட்டார்கள். என்னை தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்பிலே தேர்தல் காலத்திலே அவதூறுகளை பரப்பினார்கள். கட்சியினுடைய உறுப்பினர்களை எனக்கு வேலை செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். நான் ரோவிடம் காசு வாங்கித்தான் எலெக்ஷன் கேட்பதாக கூட சொன்னார்கள். இவ்வாறான கீழ்த்தரமான, அநாகரிகமான, அருவருக்கத்தக்க, பதவி வெறி பிடித்த தேர்தல் பிரச்சார உத்திகளை கையாண்டார்கள். என்னை தோற்கடிப்பதற்காக, என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக. அதன் உச்சம் தேர்தல் அன்று இரவு, தேர்தல் முடிந்த அன்று இரவும் நடைபெற்றது. இந்த சூழ்நிலையிலே தேர்தல் முடிந்த பிறகு நானும் என்னுடைய நண்பன், கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, கட்சி தொடங்கிய நாளிலிருந்து கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்ட சட்டத்தரணி அர்ஜுனாவும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்தித்து ஏன் இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு சொன்ன பதில், இப்படி எவருமே ஈடுபடவில்லை, இது பொய் என்று சொன்னார்கள். இது பொய்யான செய்தி மணி. இது என்னையும் உன்னையும் பிரிப்பதற்காக, எங்களுடைய கட்சி தலைமையை சிதைப்பதற்காக யாரோ உன்னிடம் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், சரி, அது பொய் என்றால் என்னிடம் சொன்னவர்களை நான் அழைத்து வாருகிறேன். அவர்கள் உங்களிடம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்னிடம் இவ்வாறான எனக்கு வேலை செய்ய வேண்டாம், என்னோடு சேர்ந்து இயங்க வேண்டாம் என்று கட்சியினுடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களாலே தாங்கள் சொல்லப்படுவதாக எனக்கு சொன்னவர்களை அழைத்து வருகிறேன் என்று சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை, என்னையும் உன்னையும் கஜேந்திரனையும் பிரிப்பதற்காக பலர் பொய் சொல்லுவார்கள், அதை நீ நம்பாதே என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், இல்லை, அவ்வாறு திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் எனக்கு எதிரான சதிச்சேற்பாடுகளிலே தேர்தல் காலத்திலே ஈடுபடவில்லை என்றால் அவரை மறுக்க சொல்லுங்கள், இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்ல சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவருடைய பிள்ளையின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அதை செய்ய முடியாது என்று சொன்னார். என் மீது பிள்ளையின் மீது சத்தியம் செய்வதற்கு பயமாக இருந்தால் என் மீது சத்தியம் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதுவும் செய்ய முடியாது என்று சொன்னேன். சரி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இந்த உறுப்பினர்கள் எல்லோரிடம் சொல்லுங்கள், இவ்வாறான கதை பொய் பரப்புரை, இது தவறான பரப்புரை என்பதை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் எதிர்காலத்திலே வேலை செய்ய முடியும் என்று சொன்னேன். அதற்கு நிச்சயமாக நான் கதைக்கிறேன், இந்த பிரச்சனை வளரக்கூடாது, நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அன்று சொல்லி அந்த சந்திப்பு முடிவுக்கு வந்தது. பின்னர் முள்ளிவாய்க்காலில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்தார், நான் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், ஊடக பேச்சாளர் பதவிகளிலிருந்து நீக்கப்படுவதாக. அப்போ நான் சந்தித்து கேட்டதன் காரணமாகத்தான் நான் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டேன். என்னிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மத்திய குழு ஜூமில் கலந்து கொண்டதாக சொன்னார்கள். மத்திய குழு ஏகமனதாக முடிவெடுத்திருப்பதாக சொன்னார்கள். யார் அந்த மத்திய குழு என்று நான் தேடி பார்த்தேன்.
எங்களிடம் திட்டவட்டமாக ஒரு வரையறை இல்லை மத்திய குழு என்று. திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் எழுத்து மூலமான வரையறை இல்லை. நான் அந்த வரையறையை ஏற்படுத்த வேண்டும், 2 விதமான இன்னும் 2 சபைகளை உருவாக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்னர் நான் வலுவாக பேசி வந்தேன். அதாவது ஒன்று மத்திய குழு திட்டவட்டமாக வரையறுக்கப்பட வேண்டும், 2வது கட்சிக்கென்று ஒரு ஆலோசனை சபை உருவாக்கப்பட வேண்டும். இந்த 2 சபைகளினுடைய அனுமதியின் பேரில் மாத்திரம்தான் கட்சியினுடைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். இது தேர்தலின் பின்னர் வலுப்படுத்தப்பட வேண்டும், நிறுவனமயப்படுத்தப்பட வேண்டும் என்றதை நான் அழுத்தினேன். ஆனால் மத்திய குழு அழுத்தம் திருத்தமாக உருவாக்கப்படவும் இல்லை. ஆலோசனை சபை என்பது தேவையற்றதாக என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை, மத்திய குழுவிடம் நாங்கள் கதைக்க தேவையில்லை. நாங்கள் ஒருவர் அல்லது இருவர் எங்களுடைய விருப்பு அல்லது வெறுப்புகளுக்கு இணங்கி எடுக்கின்ற முடிவுகளுக்கு பின்னாலே ஈடுபட்டு வாருங்கள் என்று யாராவது நினைத்தால் அதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் பலியிட முடியாது. அதுக்கு வேறு அமைப்புகள் இருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்திக் கொள்ள முடியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அதுக்கு பலியிட முடியாது. திட்டவட்டமாக வரையறுக்கப்படாத மத்திய குழு சூமில் கூடியதாக சொல்லப்படுகிறது. அந்த சூம் மீட்டிங்கிலே நான் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு கடிதம் அனுப்பினேன். இந்த மத்திய குழுவிலே எனக்கு தெரிந்து 5 மாவட்ட அமைப்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லையே, கட்சியினுடைய பொருளாளர் கலந்து கொள்ளவில்லையே, அப்ப எது மத்திய குழு என்று நான் கேட்டிருந்தேன். எது மத்திய குழு என்று நான் கேட்டிருந்தேன். நாங்கள் சொல்வதற்கு தலையாட்டுபவர்கள் மத்திய குழுவாக அமைய முடியாது. தலையாட்டுபவர்கள் மட்டும் மத்திய குழுவிலே இருக்க முடியாது. கட்சியை ஆழமாக சிந்தித்து, கட்சியை மக்கள் மயப்படுத்தி, எங்களுடைய இலட்சியங்களை வெல்வதற்கு அர்ப்பணிப்பவர்கள் மாத்திரம்தான் மத்திய குழுவுக்கு வர முடியும். தலையாட்டி பொம்மைகள் மத்திய குழுவுக்கு வர முடியாது. உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மத்திய குழு கூடியதாம். அந்த மத்திய குழுவுக்கும் முதல் கூடிய மத்திய குழுவுக்கும் நிறைய வேறுபாடு. முதல் கூடிய மத்திய குழு வேறு, ஞாயிற்றுக்கிழமை கூடிய மத்திய குழு வேறு. மத்திய குழுவை திட்டவட்டமாக வரையறுக்காததால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இது. அந்த குழு கூடி முடிவெடுத்ததாம் என்னை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாக. எனக்கு விசாரணையும் தேவையில்லை என்று முடிவெடுத்ததாம். விசாரணையும் தேவையில்லை என்று முடிவெடுத்ததாம். அந்த மத்திய குழு கூடி முடிவெடுத்தது பிற்பாடு உடனடியாக பத்திரிகையாளர் மாநாடு நடத்தப்படுகிறது. மத்திய குழு தீர்மானம் இதுதான் என்று பத்திரிகையாளர்களுக்கு கடிதம் வழங்கப்படுகிறது. அப்ப மத்திய குழு கூடி முடிவெடுக்கப்படவில்லை. தயாரிக்கப்பட்டு வந்த கடிதத்துக்கு மத்திய குழு தலையாட்டியது என்பதுதான் உண்மை. யாரோ ஒருவர் இருவர் தயாரித்த கடிதத்துக்கு சரி என்று சொல்லப்பட்டதுதான் நடந்தது. உண்மையிலே முடிவென்பது அலசி ஆராய்ந்து அனைவரது கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் கொண்டு வர முடிவை திணிப்பதற்கு, அதுக்கு தலையாட்டுவதற்கு 4 தலையாட்டி பொம்மைகளை வைத்து எங்களுடைய அரசியலை நாங்கள் வென்றெடுக்க முடியாது. பலர் கேட்கக்கூடும், உன்னை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் தானே, உன்னை கட்சியின் தேசிய அமைப்பாளர்கள் நீக்கிவிட்டார்கள் தானே, ஏன் நீ இந்த பதவிக்காக அடிபடுகிறாய் என்று கேட்கக்கூடும். எனக்கு வேறு ஒரு அமைப்பை தொடங்குவதற்கு 2 நிமிடம் எடுக்காது. பாராளுமன்ற பதவியே தேவையில்லை என்று சொன்ன எனக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிதான் தேவை என்று நான் அடிபடப் போவது கிடையாது. மாநகர சபையினுடைய மேயராக கூட எனக்கு வர தேவையில்லை என்று சொன்ன எனக்கு இந்த தேசிய அமைப்பாளர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே இருக்க வேண்டும் என்ற தேவையோ அது அந்த பதவி ஆசையோ எனக்கு கிடையாது. என்னிடம் வந்து மணி இதை விட்டுத்தா,
என்று கேட்டிருந்தால் நான் தூக்கி எறிந்துட்டு போயிருப்பேன். என்னை பதவி என் மீது பல குற்றச்சாட்டுகளை அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி எந்தவித விசாரணைகளும் இன்றி எதேச்ச அதிகாரமாக சட்டமுரணாக சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த முடிவு எடுத்ததனாலே நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன் நான் இதில் போராடுகிறேன் என்றால், நாங்கள் தமிழினத்துக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகிறது, எங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுவதற்கு வழிகிட்டவர்கள். அதே அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது, கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அதே அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது வேடிக்கை பார்ப்பது என்பது நான் இனத்திற்கு எதிரான அநீதிக்கு போராட தகுதியற்றவன் என்பதை காட்டும். எனக்கு எதிரான அநீதிக்கே நான் போராட முடியாதவன் என்றால் எவ்வாறு நான் இந்த இனத்துக்கு எதிரான அநீதிக்கு போராட போகிறேன்? அதனால் தான் நான் போராடுகிறேன். நான் இது சரியான முறையிலே விசாரணை நடத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருந்தால் முடிவு தூக்கி எறிந்து விட்டு நான் விலகி இருப்பேன். எனக்கு எந்த தேவையும் இல்லை. நாளை இன்னும் ஒருவர் மீது, எங்களுடைய கட்சியினுடைய இன்னும் ஒரு உறுப்பினர் மீது இவ்வாறான தாந்தோன்றித்தனமான இதேச்சாதிகாரமான முடிவுகள் எடுக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். இந்த ஆரோக்கியமற்ற போக்கிலே நான் கட்டி வளர்த்த அமைப்பு பயணிப்பதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அதை ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பாக மாற்றி, நிதி மோசடிகள் அற்ற ஒரு அமைப்பாக மாற்றி, ஜனநாயக பண்பு மிக்க ஒரு அமைப்பாக உருவாக்கி அதிலே பயணிப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தொடர்ந்தும் பயணிக்கலாம். இல்லை, இது ஒரு தான் தோன்றித்தனமான அமைப்பாக, ஒரு தனிநபர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப இயங்குகின்ற அமைப்பாக, அதிலும் படுமோசமான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களிலே வைக்கப்பட்டவர்கள் அதை நிரூபிக்கின்ற விதமாக செயற்படுகின்ற போது நான் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா? நான் வளர்த்த கட்சி, நான் வளர்த்த அரசியல் இயக்கம், என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து நான் உருவாக்கி வளர்த்த ஒரு அரசியல் இயக்கம் என் கண் முன்னாலே சிதைக்கப்படுகின்ற பொழுது நான் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதா என்பதுதான் எனக்கு முன்னாலே இருக்கின்ற தார்மீக கேள்வி. அதற்கான பதில் எதுவாக இருக்க வேண்டும்? இது தனிப்பட்ட மணிவண்ணனுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல. நான் தனி ஒருவனாக இந்த அமைப்பிலே இல்லை. எனக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள். கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இல்லை, ஏன் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இல்லை, என்னை கூப்பிட்டு பதிலளிக்க அனுமதிக்கிறார்கள் இல்லை, கட்சியுடைய உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு மறுமொழி சொல்ல தயாராக இல்லை. இதுதான் மத்திய குழு, இதுதான் முடிவு, நீங்கள் பின்னாலே வர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். இது தனிப்பட்ட மணிவண்ணனுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை, கட்சியுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாடு. இந்த விசாரணைக்காக எனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் கூட அவர் சொல்லியிருக்கிறார்கள், சட்ட வெறுமை அந்த தரப்பிலே நீதிமன்றத்திலே கடமையாற்றுகின்ற அல்லது பணியாற்றுகின்ற சட்டத்தரணிகளுக்கான வெறுமை இருப்பதை அவர்களுடைய கடிதங்கள் காட்டுகிறது. அதிலே சொல்லியிருக்கிறார்கள், அந்த கடிதத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள்,
என் மீதான குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா? விசாரணை எதுவுமின்றி என் மீதான குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றங்களுக்கு போய் வந்திருப்பீர்கள், செய்தி சேகரிக்க போய் வந்திருப்பீங்கள். ஒரு ஆளை பிடிச்சால் நீதிமன்றத்தில் விட்டு கேப்பினம், நீ என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, நீ இதை ஏற்கிறியா மறக்கிறியான்னு கேப்பினம். குற்றவாளியா சுற்றவாளியான்னு. குற்றவாளி என்று சொன்னால் தண்டனை, சுற்றவாளி என்று சொன்னால் அதுக்கு பிறகு விசாரணை. அதுக்கு பிறகு விசாரணை செய்யப்படும். நான் என்னுடைய பதில் கடிதத்திலே திட்ட தெளிவாக, சில வேளைகளில் தமிழ் வாசித்து கொள்ள முடியவில்லையோ தெரியவில்லை, ஆனால் தமிழிலே நான் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். குறித்த கடிதத்தில் உள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நான் ஒவ்வொன்றாகவும் தனித்தனியாகவும் முற்றாகவும் மறுக்கிறேன். தாங்கள் நான் தவறு ஏதும் புரியாதவன் என்ற வகையில் பொதுமக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த எந்த விதமான விசாரணைகளையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளமையை தாங்களுக்கு அறிய தருகிறேன் என்று சுத்த தமிழிலே கடிதம் அனுப்பினேன். இப்போ சொல்லியிருக்கிறார்கள், விசாரணை ஒன்றும் தேவையில்லை, உங்களுடைய குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. யாரை விசாரித்து உறுதிப்படுத்தினீங்க? அது தெரியாது. இவ்வாறாக ஒரு ஆரோக்கியமற்ற ஜனநாயக பண்பற்ற ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாற்றப்படுவதை நான் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளப் போவதில்லை. மிக விரைவிலே இவ்வாறான சர்வாதிகார போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். நான் கட்சியினுடைய பொதுச்சபையை கூட்டுவது தொடர்பிலே நான் ஆலோசித்து வருகிறேன். பொதுச்சபைக்கு நடந்த விடயங்களை நான் விளங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். பொதுச்சபை இல்லை, நீர் இருக்க முடியாத கட்சியிலே என்று சொன்னால் நான் விலகுவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் பதவி வேணும் என்று தொங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு இன்றைய சூழ்நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களோடும் இணைந்து பயணிக்க முடியாத என்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. எனக்கு இன்னும் ஒரு பெயரை வைத்து ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு நீண்ட நாள் செல்லாது, கன நேரம் தேவையும் இல்லை. ஒருவரை அந்த அமைப்பிலே நான் தலைவராக கூட என்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியும். அது இன்னும் எனக்கு ப்ரொமோஷன், தேசிய அமைப்பாளரிலிருந்து தலைவர் பதவி, இது அல்ல தேவை. இன்று உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியவாதம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2020ஆம் ஆண்டு தேர்தல் என்பது தமிழ் தேசியவாதத்தினுடைய வீழ்ச்சியாக, தோல்வியாக கருதப்பட வேண்டிய காலம். யாழ்ப்பாணத்திலே சிங்கள தேசிய கட்சி ஒன்றிலே போட்டியிட்டவர் அதிகூடிய விருப்பு வாக்கை பெறுகிறார். மட்டக்களப்பிலே பெறுகிறார் அதிகூடிய விருப்பு வாக்கை. துரோகி என்று சொல்லப்பட்ட பிள்ளையான், கிழக்கு அம்பாறையிலே துரோகி என்று வர்ணிக்கப்பட்ட கருணா, இவர்கள் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெறுகிறார்கள் என்று சொன்னால், எழுச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால், தமிழ் தேசியவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் பிளவடைந்திருந்தது முக்கியமான காரணம். தமிழ் தேசியம் பேசிய தரப்பு சரியாக செயற்படாததும், தமிழ் தேசியம் பேசிய தரப்புகள் சிதைவடைந்திருந்ததும் தமிழ் தேசியவாதம் ஒட்டுமொத்தமாக தோற்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. இதிலே இன்னும் இது காணாது, சிங்கள தேசிய கட்சிகள் எழுச்சி காணாது, நான் இன்னும் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பேன் என்று கண்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உடைப்பது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி யாராவது செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சிங்கள தேசியவாதத்தை எழுச்சி அடைகிறதுக்கு துணை போபவர்களாகத்தான் இருக்க முடியும். தமிழ் தேசியவாதம் பேசுகின்ற தரப்புகளை உடைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால்
நாங்கள் நிச்சயமாக விரும்பி ஒரு வேலையை செய்கிறோம். சிங்கள தேசிய கட்சிகள் யாழ்ப்பாண மண்ணிலே, வடக்கு கிழக்கு மண்ணிலே ஆழக்காலூர்ன்ற வேண்டுமென்ற வேணபாவோடு இயங்குகின்ற தரப்புகளாகத்தான் இருக்க முடியும். என்னோடு சேர்ந்து இயங்குகின்ற எனக்கு இந்த அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்கள் 10 ஆண்டுகளாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, இந்த அரசியல் இயக்கத்தினுடைய எழுச்சிக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். நேற்று 2018 ஆண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. 2018 ஆண்டு அரசியலுக்கு வந்தவர்கள்தான் கட்சி எழுச்சி அடைந்து விட்டது, உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு கட்சி வெற்றியடைந்து விட்டது என்று விரும்பி எண்ணி கட்சிக்குள் வந்தவர்கள்தான் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். நான் தேசிய அமைப்பாளர் பதவி வேண்டும், ஊடக பேச்சாளர் பதவி வேண்டும் என்று இதிலே கெஞ்சிக் கொண்டிருக்கவில்லை. கட்சியிலிருந்து வெளியேற்றினாலும் நான் போக மாட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. இது ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்தை சாவுமணி அடித்து புதைகுழிக்குள் புதைக்கின்ற ஒரு செயற்பாடு. தனித்த ஒரு சில நபர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இந்த இனத்தை பலியிட எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை நான் செய்யவில்லை என்றால் இனத்துக்காக போராடுகின்ற தகுதி எனக்கு இல்லை. இந்த இனத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நான் போராடுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு போராட முடியாதவனாக நான் இருந்தால் நான் அவ்வாறு இனத்துக்கு எதிரான அநீதிக்கு நான் போராடுபவனாக சொல்ல முடியும்? அந்த வகையிலே விரைவிலே நான் கட்சியினுடைய பொது சபையை கூட்டுவது தொடர்பிலே நான் சிந்திக்க இருக்கின்றேன். இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு சட்ட அடிப்படையிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல, ஒரு ஜனநாயக மரபை பின்பற்றி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல. எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எதிர்க்க வேண்டும் அல்லது அவர் சொல்வதை கேட்கக்கூடாது என்று எந்த தேவையும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இவ்வாறான போக்கு ஆரோக்கியமான அரசியலை கட்டி எழுப்பாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். எனவே நான் எதிர்காலத்திலே என்னுடைய அரசியலிலே தமிழர் தரப்பை ஒற்றுமைப்படுத்தி அனைத்து அமைப்புகளையும், தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அமைப்புகளை தமிழ் மக்களுடைய இலட்சியங்களுக்காக ஒன்று திரட்டி தமிழ் தேசியவாதத்தை உயிரோடு வைத்திருக்கின்ற முயற்சியிலே நான் ஈடுபட போகின்றேன். அதற்கு அனைத்து தரப்புகளினுடைய ஒத்துழைப்புகளையும் நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2018 ஆண்டு பல அமைப்புகளை உள்வாங்கி 2018 ஆண்டு தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு இருந்தோம். அதன்போடு சில உடன்பாடுகளும் எட்டப்பட்டிருந்தன. அந்த உடன்பாடுகள் பின்னர் கைவிடப்பட்டிருந்தன. அந்த உடன்பாடுகளையும் அமுல்படுத்துகின்ற விதமாக எதிர்வரும் நாட்களிலே என்னுடைய அரசியல் செயற்பாடு அமையும். அந்த வகையிலே
எனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு கடிதமாக இது இருக்கவில்லை. என்னை விசாரித்து விசாரணையாளர்கள் நான் தவறு இழைத்திருக்கிறேன் என்று எனக்கு சொல்லியிருந்தால் நான் நிச்சயமாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நடப்பது வேறு. எங்களுடைய அரசியல் இயக்கத்தை பதவிகளுக்காக பலியிடுவதற்கு இலட்சியத்துக்கான அமைப்பாக சொல்லிக்கொண்டு பதவிகளை பிடிப்பதற்காக சூழ்ச்சி செய்கின்ற அமைப்பாக இதை நாங்கள் வைத்திருக்க முடியாது. இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். ஏதோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒழுக்க செயற்பாட்டு கோவையினுடைய சில சரத்துகளை மீறி இருப்பதாக எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒழுக்க சரத்துகள் எப்பொழுது தயாரிக்கப்பட்டவை, எப்படி தயாரிக்கப்பட்டவை என்று எனக்கு இன்றுதான் புதிசாக இருக்கிறது. நான் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், 10ஆம் ஆண்டிலிருந்து கட்சியை வளர்த்தவன். நான் ஒரு ஒழுக்க கோவையை தயாரித்து 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் கட்சி அதை அனைவருக்கும் விநியோகித்திருந்தோம். அது இந்த ஒழுக்க கோவை. இந்த ஒழுக்க கோவை தான் இதுவரை கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கான ஒழுக்க கோவையாக இருந்தது. ஆனால் நான் அந்த சரத்துக்களை தட்டி பார்த்தேன், அவ்வாறு எதுவுமே இல்லை, அவ்வாறு எதையும் காணவில்லை. இது புதுசாக ஒரு ஒழுக்க கோவை ஒன்று இந்த என்னுடைய விசாரணைக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே விநியோகித்த ஒழுக்க கோவை என்னிடம் இருக்கிறது. இதை தயாரித்ததும் நான் தான், இதையும் தயாரித்தது நான் தான். அந்த ஒழுக்க கோவை சொல்லப்பட்டிருக்கின்ற உறுப்பு பிரிவுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் வேறு, இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வேறு. இன்னும் ஒரு விடயம், ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக நான் பார்க்கின்ற ஒரு விடயம், யாரோ ஒரு நபரிடமிருந்து நான் நிதியை பெற்றேன் என்று. அது நிச்சயமாக இந்த தருணத்திலே நான் மறுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. யாரிடமும் நிதி வாங்கி நிதி மோசடி செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. என்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு. 2018ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த கையோடு கட்சியிலே கடன் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது கட்சி உறுப்பினர்கள் என்னிடம் அந்த கடனை அடைக்குமாறு கோரிய போது கட்சி தலைவரோ கட்சி செயலாளரோ கைவிரித்து விட்ட நிலையில் என்னுடைய சொந்த பணத்தை நான் கொடுத்தேன் அவர்களுடைய கடன்களை போக்குவதற்கு. அது லட்சக்கணக்கிலே கொடுத்தேன். அந்த பணம் எனக்கு மீளளிப்பு செய்யப்படவும் இல்லை. இவ்வாறான நிலையில் நான் யாருடைய நிதியையும் பெற வேண்டிய தேவை எனக்கு இல்லை. உண்மையிலே வெளிநாட்டிலே இருந்த ஒருவராலே எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் இறந்த போது அவருடைய மரண செலவுக்கு கொடுங்கள் என்று என்னோடு கதைக்காமலே அவர் என்னுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பிவிட்டார். அனுப்புகிறேன் அனுப்பலாமா என்று கூட அவர் என்னிடம் கதைக்கவில்லை. அனுப்பிவிட்டு ஒரு குறுந்தகவலை எனக்கு அனுப்பியிருந்தார், இதை இன்னாரிடம் கொடுங்கள் என்று, அவருடைய மரணச்சடங்குக்கு கொடுங்கள் என்று. நான் அதை கொடுத்தேன். கொடுக்காமல் விட்டிருந்தால் அதுதான் தவறு. கொடுக்காமல் விட்டிருந்தால் அதுதான் தவறு. நான் கொடுத்தேன். இது தவறா என்பதை மக்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே என்னுடைய நிலைப்பாட்டை நான் இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் வெளியுலகுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன். அந்த வகையிலே எதிர்காலத்திலே என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நன்றி.